வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஓகே, ஈஷா ஃபவுண்டேஷன் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களே டிஸ்கஷன். ஓகே, ரிலாக்ஸ், எவ்ரி திங் இஸ் ஃபைன். சைக்காலஜி டிஸ்கஷன். ஓகே, முதலாவது ஃபேமிலி டிஸ்கஷன். ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்தாலுமே அந்த சமுதாயத்தில் ஒவ்வொருக்கும் ஒரு குழு இருக்குது. அந்த குழுவானது சரியாக இருந்தாலே ஓரளவு எல்லாமே தோதாகும். ஓகே, அந்த வகையில் ஃபேமிலி டிஸ்கஷன். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் யதார்த்த ரீதியாக ஒரு பதம் அப்படின்னா எங்கள் அத்தை மகேஸ்வரி, எங்கள் அத்தை பொண்ணு பத்மா, அவங்க தான் எனக்கு தோதான நபர். ஓகே, எல்லா விதத்திலும் அவங்க தான் எனக்கு சரி. ஓகே, ஆனால் கொஞ்சம் கேஷ் தேவைப்படுது. நான் ஓரளவு கேஷ் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னா ஓரளவு மேரேஜ் செஞ்சுக்கிட்டு எல்லாமே ஓரளவு தோதாக அமைச்சிக்குவேன். ஓகே, அடுத்து திலகவதி எரர் டிஸ்கஷன். வீட்டுக்குள்ளேயே தோது பார்த்ததுனால வெளி உலகம் என்ன, யதார்த்தமான வாழ்வியல் என்ன, அந்த பகுத்தறிவு அப்படின்றலாம் மாறி அந்த இரவு பகல் அப்படின்றது வேக வேகமாக போகிற மாதிரி ஏதோ வகையில் நினச்சிக்கிட்டு வயிற்ற பிடிச்சி இழுன்னு இழுத்து கேரக்டர் ஸ்கெட்சஸை டேமேஜ் செஞ்சு அதில் ஏதோ வகையில் நினச்சிக்கிறாங்க. அது எதுவுமே தோதாகாது. ஓகே, கொஞ்சம் விலகி இருக்கணும். அது நாகரிகமாகவும் சொல்லி பார்த்துட்டு அது புரிய மாட்டேங்குது. ஓகே, ஆனால் தீர்வு இருக்குது. அனைவருக்கும் கல்வி திட்டம் சார்பாக இந்த மாதிரி காலையில் டைமும் சாயந்தர டைமும் எஜுகேஷன் அப்படின்றது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஓரளவு எரர் சால்வ் ஆகும். ஓகே, மற்றபடி ஒரு தவறான ஒரு கர்மா. ஓகே, அதனால் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே டேமேஜ் ஆகிட்டாங்க. ஏன்னா எங்கள் தாத்தா போயிட்டார். அவ்வளோதான், டோட்டலாக எல்லாம் டேமேஜு. அந்த டேமேஜை சரி செய்யணும். ஒவ்வொன்றா தான் தோது பார்த்துட்ருக்கோம். ஓகே, அடுத்து யதார்த்தமான நிலை என்ன அப்படின்னா தங்கம், வைரம், வெள்ளி, வைடூரியம், கோடிக்கணக்கான சொத்து அப்படி இப்படி. ஓகே 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 ஆனால் இருந்தாலும் யதார்த்தமான விஷயத்த நம்ம ஸ்டேட்டஸ் இருக்குது, அதை நம்ம டிஸ்கஷன் பண்ணணும். அப்போ தான் நிறைய விஷயம் தோதாகும். ஓகே, அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா எங்கள் பாட்டி வெள்ளச்சி ரொம்ப உணுப்பு, அது ஓரளவு எல்லாம் தோது பார்த்து இங்கே ரியாலிட்டியாக கேஷ் கொடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் சால்வ் ஆகிடும். இதெல்லாம் சால்வ் ஆகக்கூடிய விஷயம் தான். அது ரொம்ப பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான தியரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த ரியாலிட்டியான கேஷுக்கு தான் நம்ம ஓரளவு தோது பார்த்துட்ருக்கோம். அப்படின்றப்போ அந்த எரரானது சால்வ் ஆகும். ஓகே, அடுத்து என்னோடய பிரதர் கண்ணன் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பையன்தான். அவனுக்குன்னு அவ்வளோவா நிறைய விஷயம் தோதாகாது. ஓகே, ஆனால் என்னமோ ஒரு எரர் ஆயிடுச்சு. அது என்ன எரர் அப்படின்னா அந்த தனலட்சுமி ஒரு எரர் தான். அது என்ன எரர் அப்படின்னா எல்லாத்தையும் அப்சர்வேஷன் பண்ணிக்கிட்டு எனக்கு எதுவும் தோதாகாத மாதிரி அது உணர்வு ரீதியாக வெளிப்படுத்துறதும் நிறைய விஷயம் எரராக தான் இருக்குது. அதை நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், தெலுங்கு பேசக்கூடிய ஒரு பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிடா, அப்போ தான் எல்லாம் தோதாகும் அப்படின்னு. அவன் தான் லவ்வு கிவ்வு அப்படின்னா சரி, வேலைக்கு போனால் அந்த கர்மாவெல்லாம் சால்வ் ஆகிரும். வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா அந்த கர்மாவானது கண்டினியூ ஆகும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா விதி இருக்குது. அதை சரியாக பயன்படுத்துகிறப்ப தான் நிறைய ஈக்குவேஷன் ஃபார்முலா ஆகும். ஒரே இடத்துல கர்மா விதி அதிகமாக, உழைப்பு அதிகமாக இல்லை அப்படின்னாலே எண்ணங்கள் அதிகமாக ஏதோ வகையில் ஏற்படுத்தும். பழி வாங்கணும், நான் அப்படி பண்ணிவிட்டாங்களே, இப்படி பண்ணிவிட்டாங்களே, அவங்க அப்படி இவங்க அப்படி, இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இப்படி ஆகிடுவேன், அவனை கல்யாணம் பண்ணிட்டு அப்படி ஆகிடுவேன், இப்படி ஏதோ நினச்சிக்கும். அந்த மனசு அப்படி தான் இருக்கும். அதை சரிப்படுத்தணும். அதுக்கு தான் உழைப்பு அப்படின்றது தேவை. இதில் கூச்சப்படுறதுக்கோ, சங்கட்டப்படுறதுக்கோ, வெக்கப்படுறதுக்கோ, வேதனைப்படுறதுக்கோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா என் நாடு என்னோடய இது தான். ஓகே, யாரும் என்னை கேட்க போகிறதும் கிடையாது. ஓகே, அப்படி ஏதோ மீறி அப்படி இப்படின்னா கூட நியூக்ளியர் வெப்பன் ரெடியாக இருக்குது. எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. ஓகே, ஒன்ஸ் ஒரு டைம் நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்துகிறாங்கன்னா அப்படி தான், அவ்வளோதான், சோலி முடிஞ்சிடும். அந்தளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் சில விஷயத்தை நம்ம சொன்னால் தான் தீர்வாகும். ஓகே, அதனால் எண்ணெயெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது தோதாகாது. அந்த கரப்பாம்பூச்சியே போதும். ஓகே, கரப்பாம்பூச்சிக்கு நீங்கள் கரப்பாம்பூச்சி, அவ்வளோதான். மற்றவங்களாம் தோதாகாது. ஓகே, அடுத்தவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, தீபக்ஷா, அதை நானே மாரி செஞ்சுக்கலான் இருக்கேன். ஏன் அப்படின்னா
நான் ஆத்ம ரீதியாக ஒவ்வொருத்தருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிறேன். ஏன் அடக்கி ஒடுக்கி எவ்வளோ வகையில் ஆளுமை செய்யலாம், அதெல்லாம் தோதாகாது. ஏன் அப்படின்னா சுதந்திரமான ஒரு மனநிலை இருக்குது, அதில் நிறையா சயின்ஸ் கான்செப்ட்லாம் இருக்குது. ஓகே, அதனால் கரப்பாம்பூச்சி 2ஆம் தரமாக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் கூட அந்த பொண்ணு பழி வாங்கும். மனசில் நயவாஞ்சகம் வச்சுக்கிட்டு எல்லாம் அந்த வடச்சென்னை படத்தில் வர்ற மாதிரி பழி வாங்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே, அதில் அந்த ஆண்ட்ரியா கேரக்டர் மாதிரி அதெல்லாம் நமக்கு தோதாகாது. ஓகே, அதனால் அவங்கவுங்க நிலையில் அவங்கவுங்க ஒரு அளவு பதமாக நடந்துக்கணும். அது இல்லாமல் யதார்த்த ரீதியாக இன்னொரு தகவல் சொல்லிடுறேன். எங்கள் அப்பா அம்மா சொத்து எனக்கு பாதி, என் தம்பிக்கு பாதி, அவ்வளோதான். மற்றபடியோட ஜேஎம் குரூப் கம்பெனிஸ் எக்கச்சக்கமான சொத்து இருக்குது. ஆனால் அது எல்லாம் இதுவுமே என் தம்பிக்கு நான் தரப்போகிறதில்ல. ஏன் அப்படின்னா அவனையே மறுகையா பண்ணிட்டு அந்த சொத்துக்காக நிறைய பேர் ஏதோ வகையில் செயல்படுவாங்க. அதனால் அப்படிலாம் கிடையாது. ஓகே, அதனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னா இப்போ நிலமை அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க அப்பா அம்மா தேவையில்ல, அண்ணகாரம் தேவையில்ல, சொத்து இருக்க போதும், பாதி பாதி எடுத்து. அண்ணனே தேவையில்ல, சொத்து முழுசாக கிடைக்கட்டும், வேலைக்கு போகாமல் உட்காந்து வீட்டில் திங்கலாம், இவன் பாட்டு வேலைக்கு போகட்டும், என்ன கவலை, யார் கேட்க போகிறா, என்ன ஜாலி, இப்படிலாம் அந்த மனசு நினச்சிக்கும் ஆத்ம நிலையில். ஓகே, அதுக்கப்புறம் தான் துன்பம் அதிகமாகும். ஓகே, அந்த பொன்முட்டையிடும் வாத்துக்கதை தான். அந்த வாத்து டெய்லியும் ஒரு முட்டை போடுமா, என்றைக்கு முட்டை போட்டு என்றைக்கு பணக்காரனாகுது, வாத்தோட வயிற்றை கிழிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி வயிற்றை கிழிச்சு கடைசியில் எந்த முட்டையும் கிடைக்காம போயிருமா. அந்த மாதிரி கான்செப்ட் தான். அதனால் அப்படிலாம் துன்புறுத்தக்கூடாது, எல்லோரையும் நேசிக்கணும். ஓகே, சரியாயிரும். கடினமான உழைப்பு, அதனால தான் எல்லாம் சரியாகும். ஓகே, இவன் காப்பாற்றுன்ற பேரில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மென்டல் கேஸை கல்யாணம் பண்ணி அதை குணப்படுத்தவும் மாட்டிக்கிறான். கிளாஸுக்கு போகணும், சாம்பவி கிளாஸு, பிஎஸ்பி கிளாஸு, அடயோகா, சூனியா கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணணும். இப்போ சமீமா கிளாஸ்லாம் சமீபத்தில் வரப்போதெல்லாம் ரெடி பண்ணணும். ஓகே, நல்லா உழைக்கணும். ஜிம் எதாவது இருந்தால் ஜிம்முக்கு போகணும். ஓகே, என்ன அப்படி இரவும் பகலமாக வேலை செஞ்சு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டாங்க. அதனால் உடம்பெல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு, மனசெல்லாம் உடஞ்சி போச்சு. அதனால் வெளியூர் வந்துட்டு பயங்கரமான ரெஸ்ட்டு. அப்படி ஒரு கான்செப்ட் இருந்தால் கூட பரவாயில்ல தான். சம்பாரிச்சது 1 கோடி ரூபா கூட இருக்காது, 1 லட்சத்தில் கூட இருக்காது. அதுக்கு போய் இவ்வளோ அலுப்பா? அதனால் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன உழைக்கலாம், அவங்கள உழைக்கலாம், சொத்தை உழைச்சி போடலாம், எதுவுமே தோதாகாது. ஓகே, இந்த ஐடி கம்பெனி எல்லாமே இன்ஃபோசிஸ் மாதிரி ஒழுக்க விதிகள் தான் ஃபாலோ பண்ணணும். ஏதோ அமெரிக்காவிலேருந்து பிறந்து வந்த மாதிரி அங்கேயே நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு. ஓகே, ஏதோ யூகே சிஸ்டம் மாதிரி. இப்போ யூகேவே நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் அவங்க கேட்பாங்க. ஓகே, அதனால் படிமானம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, ஏன்றதெல்லாம் பிடுங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஓகே, என்னை விட்டுருங்க, என்னோடய தம்பியை கேர் பண்ணிக்கிங்க, அவனை ரெடி செய்யுங்க, ஒரு வேலைக்கு போங்க, சம்பாதிக்கணும், நிறைய விஷயத்த ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஓகே, எல்லாம் அப்படியே ட்ரில்லியன் ஃபேமிலி இந்த பக்கம், ஊருப்பட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. எல்லாம் ரொம்ப வறுமையிலையும் கொடுமையிலையும். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு தேவையில்லாத கௌரவம்? இந்த கௌரவத்தால் ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஒரு வேளை கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டே வந்தாலுமே ஒரு பிரோஜனமும் கிடையாது. யதார்த்தமான வாழ்வியல் என்னவோ அதன்படி தான் தோதான் அமைச்சிக்கணும். ஓகே, அதனால் எரர் ஏற்படுத்தக்கூடாது. ஓகே, ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாம் தோதாகிறப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன். எல்ஐசி தொகையாக அதை கொடுப்பேன், எல்லாம் ஓரளவு சரியாக இருப்பேன். ஏன்னா இந்த கரப்பாம்பூச்சி கல்யாணம் பண்ணுறதுனால அந்த தெலுங்கோட வைப்ரேஷனே அந்த ஃப்ரீக்குவென்சியே மாறிடுச்சு. தமிழ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ரீக்குவென்சி. அது நல்ல தமிழ் மொழி, அருமை மொழி. அகத்தியரோட அந்த இலக்கணம், தொல்காப்பியரோட இலக்கணம் எல்லாமே அருமை. அது தூய தமிழ்லாம் அவ்வளோ ஒரு அதிர்வு. நீங்கள் அந்த மொழி உச்சரிப்பிலேயே உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்டு தான். ஓகே, ஆனாலும் ஜெனட்டிக்கான ஒரு பழக்கம் அப்படின்றப்போ அந்த தெலுங்கோட அந்த ஒரு வார்த்தை கேட்டு பழக்கமானதுனால அந்த ஃப்ரீக்குவென்சி அப்படின்றது தான் ஓரளவு மேட்ச் ஆகுது. ஓகே, மற்றபடி எல்லா மொழியுமே ஒரு நல்ல மொழி தான். ஓகே, அதனால் எங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன் மாறிக்கிங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல்.